சைபர் குற்றங்களுக்கு மோசடியாளர்கள் எப்படி ஒரு முக்கிய காரணமோ, அவங்களுக்கு உதவுற மக்களும் நிச்சயம் மற்றொரு காரணமாக இருக்காங்கன்னு சைபர் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் சொல்கிறாங்க. மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தகவல்கள் மோசடியாளர்கள் கையில் கிடைக்கிறது தான் மோசடிக்கான முதல் புள்ளி. அதனால எச்சரிக்கையும் கவனமும் தான் மக்களுக்கு அவசியம். நாடு முழுவதும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துறதுல இந்தியா முன்னணியில் இருக்குது. அதனால டிஜிட்டல் மோசடிகளும் அதிகமாகவே நடக்குது. இதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்களில் ஆன்டிவைரஸ்களை அவ்வப்போது அப்டேட் செய்கிறது, அப்பப்போ சிஸ்டம் பாஸ்வேர்டை மாற்றுறது, கூடவே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பாஸ்வேர்டுகளை வைக்கிறது போன்றவை மிக முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாஸ்வேர்டு வைக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும். எளிதான பாஸ்வேர்டுகளை தவிர்க்கணும். அதை ஹேக்கர்ஸ் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. நம்ம பிறந்த தேதி, குடும்ப உறுப்பினர் பெயர்கள், அடையாள அட்டை எண் அல்லது வீட்டு முகவரி, தொலைபேசி எண் போன்றவற்றை பாஸ்வேர்டாக வைக்கிறத தவிர்க்கணும். அதுபோல் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது பாஸ்வேர்டை மீட்டெடுக்கிறதுக்கான கேள்விகளும் யாராலையும் யூகிக்க முடியாததாக இருக்கணும். நம்ம மூளையோட நினைவுத்திறனை கருத்தில் கொண்டு மிக எளிய பாஸ்வேர்டை கொடுக்காம சைபர் குற்றவாளிகளோட மூளையை கருத்தில் கொண்டு கொஞ்சம் கடினமான பாஸ்வேர்டுகளை கொடுக்கறது அவசியம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம செய்யக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்ப்யூட்டர்லையும் பாஸ்வேர்டை நினைவில் வைத்துக்கொள்ளும், அதாவது சேவ் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கூடாது. யாருக்கும் தெரிகிற வகையில் பேங்க் பாஸ்வேர்டை எழுதி வைக்கக்கூடாது. பொதுவெளியில் இருக்கிற கணினி அல்லது வைஃபையை பயன்படுத்தி பண பரிமாற்றங்களை செய்யக்கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் சைபர் குற்றவாளிகளால் மோசடிக்கு ஆளாக்கப்பட்டால் 1930 எண்ணுக்கோ அல்லது www.cybercrime.gov.in அப்படின்ற இணையதளத்து மூலமாகவோ உடனே புகார் தெரிவிங்க.